சாமி. வணக்கம் 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 சாமி. காணிக்கையை கொடுத்துட்டீங்களா சீடா? வரும்போது கொடுத்துட சாமி. அப்ப சொல்லுங்க சாமி. 2025 ரொம்ப மோசமான வருஷமா இருந்துச்சு சாமி. இந்த வருஷம் நல்லா இருக்குமா சாமி? பார்த்து சொல்லுங்க சாமி. சிவாய. ஊக்கு இருக்கா சீடா? சாமி. ஊக்கு 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 இருந்தா கொடுங்க. இந்தாங்க சாமி. சீடா, 2025 என்னதான் சனி பகவான் உன்னை குனிய வச்சு சாட்டு போட்டிருந்தாலும் இந்த 2026ங்கிறது சுக்கிரன் உச்சத்தில் உன் காதோட இருக்க மச்சத்தில்ங்கிற மாதிரி மஜாவான வருஷமா இருக்கும். சொல்லி அடிப்பேனடே அடிச்ச முன்னத்து அடிதானடே. சாமி, அப்பனா இந்த பாட்டுல வர மாதிரி இந்த வருஷம் சொல்லி எடுப்பா சாமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சன் மியூசிக்ல காலையில இந்த பாட்டை கேட்டேன், பண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குதுப்பா, அதனாலதான். என்ன சாமி சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுப்பா தம்பி. போன வருஷம் உன்னுடைய வேலை வாய்ப்புல விரையச்சனி இருந்ததுனால காலங்கள் கை கூடல, செல்வங்கள் சிரிக்கல. ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல தம்பி, உன்னை பிடிச்ச எல்லா பீடியும் இன்னையோட ஒளியுது. நீ உடனே என்ன பண்ற, ஒரு நல்ல வடக்கு நண்பர் கூட சேர்ந்து வடச்சென்னையில ஒரு கௌசா கடை போட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த ஆண்டு நீதான் அம்பானி. அப்படியே சாமி. அடுத்தபடியாக நண்பர்கள், நட்பே துணை, ஆனா உனக்கு உன் வாயில தான் வினை. வாய முடி சும்மா இருடா, ரோத்த பத்து நேரம் நடடா. என்ன சாமி, இதுவும் சஞ்சிங்களா பாத்தீங்களா சாமி? சன்சிங்கர் பாட்டு இல்லப்பா, இது உனக்கான பாட்டு. இந்த பாட்டுல வர மாதிரியே வாயும் சூத்தையும் பொத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த வருஷம் உனக்கு அமோகம் தான். சரி சாமி, இந்த வருஷமாச்சே காதல் கை கொடுமா சாமி? காதல் கை கூடுறது இருக்கட்டும், ஆனா நீ இப்பவே உன்னோட குரு கிட்ட வந்துட்டு காதோல் தான்.